செய்தியினுடைய தலைப்பு எழுதி கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். சரி, அவர் நினச்சிருக்கிறார்ல, எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார் அப்படிங்கிறதுல ஒரு 5 காரியத்தை கொஞ்சம் விரிவாகவும் சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. யோபின் புஸ்தகம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோபு 42ஆம் அதிகாரம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோபு 42:12 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏறுகளும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். அல்லேலூயா. யோபு முன்னிலைமையை பார்க்கல, அவன் பின்னிலைமை என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தான். சோத்திரம். அல்லேலூயா. நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுல முதலாவது நீங்கள் எழுதி கொள்ளுங்க, இழந்ததை திரும்ப தரும்படி நினைச்சிருக்கிறார். அல்லே சொல்லுங்களேன். இழந்து போனதை, நீங்கள் என்ன நன்மைகளை இழந்தீங்களோ, சுகத்தை இழந்திருக்கலாம், ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம், தொழிலை இழந்திருக்கலாம், பிஸ்னஸ் இழந்திருக்கலாம், ஏதோ ஒரு நன்மையை நீங்கள் இழந்து சோர்ந்து போயிருப்பீங்க. அந்த இழந்துட்டேன் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு அடிக்கடி உங்களுக்கு ஃபீலிங் வந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ இழந்ததை மீண்டும் உனக்கு தரும்படி நான் நினச்சிருக்கிறேன். விசுவாசி, நான் கரங்களை தட்டி நல்ல ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தை நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் புரிஞ்சுக்குங்க. எனக்கு அருமையானாலும் இழந்ததை திரும்ப தரும்படி ஆண்டவர் நினச்சிருக்கிறார். அதில் எனக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் நான் தியானித்தது என்ன அப்படின்னா, எனக்கு அருமை ஆண்டவர் பேசின ஒரு காரியம். அதில் 9ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னபடியே இவன் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரார்த்தனை பண்ணினா கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. யோபின் முகத்தை பார்த்தார். பார்த்துட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வசனத்தில் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆமென்னு சொல்லுங்களேன். அப்போ யாருடைய முகத்தை பார்க்கிறாரு, யாரை நினைத்து அவங்க முகத்தை பார்த்து சிறையிருப்பை மாற்றுகிறார் என்று சொன்னால், ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிற செபிக்கிற பிள்ளைகளை. நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? இன்னைக்கு ஜெபம் பண்ணது கேட்கல, நீங்கள் எப்பயுமே ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையா? அதுதான் கொஸ்டின். ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையா? ஜெபம் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் முகத்தை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? இதைத்தான் உங்களை பார்த்து சொல்கிறேன். கர்த்தர் உங்கள் முகத்தை பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் முகத்தை பார்த்து உங்கள் சிறையிருப்பை மாற்றி நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தரும்படி ஆண்டவர் நினைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா சங்கீதம் 34:15 சொல்லுகிறது, நீதிமான்கள் மேலேயே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கின்றன. அவங்க கூப்பிடுதலுக்கு எப்பொழுது அவருடைய செவிகள் திறந்தவைகளாக இருக்கின்ற நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேலே இருக்குதா இல்லையா? ஐயோ, நான் நீதிமானா? சத்தியமான நீதிமானா இல்லை அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கிறீங்களா? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் அனைவரும் நீதிமான்கள். பிசாசு குற்றம் சாட்டுவான், நீ நீதிமானே கிடையாது, நீ நீதிமான் நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீ எவ்வளவு பாவம் செஞ்ச தெரியுமா, நீ எவ்வளவு காரியம் எனக்கு தான் தெரியும் அப்படிமா. நீ உனக்கு ஒன்றும் தெரியவே வேண்டாம், தெரியட்டும் தெரியாமல் போகட்டும். சோத்திரம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி என்னை சுத்திகரித்து என்னை நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறது. அவருடைய கண்கள் என்னாலும் என் மேலே நோக்கமாக இருக்கின்றன. சோத்திரம். அல்லேலூயா. இழந்ததை திரும்ப தரும்படி ஆண்டவர் நினச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ ஒரு காரியத்தை நல்லா மனதில் வைத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென். தாவீதினுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அவனுடைய மனைவி, பிள்ளைங்க, சொத்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, பெலிஸ்தியர் கொள்ளையாடிட்டு போயிட்டாங்க. சரி, போனால் போயிட்டு போகுது, போ, இருக்கிறத வச்சு பொலை பண்ணுவோம், இருக்கிறத வச்சு அப்படி நினைக்கக்கூடாது. போனால் போகட்டும் போ அப்படின்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, விடக்கூடாது. இன்றைக்கி சில பேர் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன போனால் போயிட்டு போகுது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனைவி முக்கியம் இல்லையா? சொத்துக்கள் முக்கியம் இல்லையா? ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்கள் அந்த பாரம் வந்துச்சு ஆண்டவருடைய சமூகத்தில். எனக்கு அருமையானவர்களே, மண்டியிட்டு ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை பண்ணினான். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், போனால் போட்டுன்னு விடக்கூடாது, போனதுக்காக மண்டிட்டு ஜெபம் பண்ணுங்க. அளோ இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது போனால் இன்னொன்று, அந்த வழிக்கு நீங்கள் வரக்கூடாது, போனது திரும்பி என் கைக்கு வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுக்காக நீங்கள் மன்றாடி பிரார்த்தனை பண்ணி உபவாசம் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி முட்டி மோதியாவது என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட வாங்கியே தீரணும். ராமேன்னு சொல்லுங்களேன்.
எனக்கு அருமையான விட்டுல பாருங்க தாவீது ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவர் விடக்கூடாது, என் மனைவி மீண்டு வந்தே ஆகணும், என் சொத்துக்கள் வந்தே ஆகணும், நீங்கள் அற்புதம் செய்யணும் ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் சொன்னார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். அல்லேலூயா. கர்த்தர் எப்போ நினச்சி இழந்து போனதை திரும்ப நமக்கு தரார் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது. ஆமென்னு சொல்லுங்களேன். ஜெபம் எவ்வளோ பவர் பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே. ஜெபம் இழந்து போனதை மீண்டும் நம்ம கைக்கு கொண்டு வர ஆண்டவர் நினைத்து அற்புதம் செய்கிறார். ஆமென்னு சொல்லுங்கள். சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய்.